நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இப்படி ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு போய் குளிச்சு என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா இப்பவே இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டிலிபின். ரீசெண்டா கொடி தூக்கி மலைக்கு போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. அதனால கொடி தூக்கி மலை வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. ஏன்னா பார்த்தாதான் நாங்க நெக்ஸ்ட் போன இந்த ரெண்டு ஸ்பாட்டையுமே நீங்க போய் பார்க்க முடியும். கொடி தூக்கி மலையில இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இந்த ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்கு. இது ஒரு செம்மையான ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். பட் என்னதான் செம்மையா இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்பாட்ல நம்ம இறங்கி குளிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு டேஞ்சரான பிளேஸ் இது. பட் நீங்க இறங்கி குளிக்காம நீங்க போட்டோ ஷூட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஸ்பாட் இது. அதனால இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல லொகேஷன் மட்டும் கமெண்ட் போடுங்க. டைரக்டா உங்க டிஎம்க்கே லொகேஷன் வந்துரும். அப்புறமா அந்த ஸ்பாட்ல இருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்லயே உங்களுக்கு அருவிபுரம்ங்கிற ஒரு செம்மையான ஸ்பாட் கிடைக்கும். இங்க உங்க கார் அண்ட் பைக் எல்லாம் பார்க் பண்ணிட்டு இந்த பாட்டிங்க எல்லாம் மாங்காய் நெல்லிக்காய் வித்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த அருவிபுரம் போர்டு வழியா கீழே இறங்கி போனீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு செம்மையா கட்டி வச்சிருப்பாங்க. அங்கேயே நீங்க குளிச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணியுமே இழுக்காது. உங்களுக்கு நீச்சல் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க இடுப்பு அளவுக்கு தான் தண்ணியே இருக்கும்.